இந்தியாவுக்கு 25% ஆனால் பாகிஸ்தானுக்கு டாக்ஸ் டீல், அதாவது நெகோஷியேஷனோட ஒரு ட்ரேட் டீலுக்கு வந்திருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததன் பின்னர் அந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் விதிக்கப்படுகிறதோ அதே அளவு வரியானது அந்த நாடுகளுக்கும் விதிப்பதாக ட்ரம்ப் ஏப்ரல் 2ஆம் தேதி அறிவித்திருந்தார். அதற்கு ஒரு காலக்கெடுவும் விதித்திருந்தால் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடன் ஒரு டீல் அக்ரிமெண்ட்டுக்கு வர வேண்டும் என்றும் அதற்கு டெட்லைனாக ஆகஸ்ட் 1 அதாவது நாளையை நிர்ணயித்திருந்தார். இந்த வகையில் நேற்று ட்ரம்ப் அறிவித்திருப்பதானது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ட்ரேட் டீலானது 25% தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் அந்த நெகோசியேஷன்ஸ் ஆன்கோயிங் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் பாகிஸ்தானுடன் தாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருப்பதாகவும் பாகிஸ்தானில் காணப்படும் எண்ணெய் வளங்களை அமெரிக்கா புதுப்பிப்பதற்கு உதவிகள் செய்ய போவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மீன் டைம் அவர் குறிப்பிட்டிருப்பதானது ஏன் எதிர்காலத்தில் இந்தியா கூட பாகிஸ்தானிடம் எண்ணெய் வாங்கும் நிலைமை வரலாம் என்று ஒரு சூசகமாக குறிப்பிட்டிருக்கின்றார். ட்ரம்புக்கு இந்தியாவுடனான பிரச்சனை என்ன? எனக்கு தெரிந்த அளவில் முதலாவது பிரச்சனை பிரிக்ஸ். அதை அவர் நேற்று நடந்த செய்தியாளர் மாநாட்டிலும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்தியா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்பு இருப்பதாகவும் உக்ரைனுடன் போர் நிறுத்தத்தை செய்வதற்கு தவறி வருகின்ற ரஷ்யாவுடன் ஒரு எண்ணெய் வர்த்தகம் மற்றும் ஏனைய வர்த்தகங்களில் ஈடுபடுவதால் அமெரிக்கா இந்தியாவுக்கு பெனால்டி விதிக்கப் போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது என்ன வகையான நியாயம் என்று தெரியவில்லை. அமெரிக்காவுக்கு பிடிக்காத யாருடனும் எந்த நாடுகளும் ட்ரேட் செய்யக்கூடாது என்பதுதான் அவருடைய மறைமுக கருத்து என்று நான் நினைக்கிறேன். பிரிக்ஸில் அமெரிக்கா அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், அமெரிக்கன் டாலருக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல் தான் இந்த பிரிக்ஸ். அவர்கள் தங்களது சொந்த நாணயத்தில் சொந்த கரன்சியில் ட்ரேட் நடத்துகிறார்கள். இது ஒரு அமெரிக்க டாலருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்றும் இப்படி அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு தாங்கள் அனுமதிக்கக்கூடாது என்றும் யாருமே அதை அனுமதிக்கக்கூடாது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன், இந்த அமெரிக்க மேலாதிக்கத்திற்கு மிக முக்கியமான காரணமே அமெரிக்க டாலரில் செய்யப்படுகின்ற இந்த சர்வதேச வர்த்தகம் தான். நீங்கள் எந்த பணக்கார நாடு எந்த வகையான செல்வந்தராக இருந்தாலும் உங்களிடம் அமெரிக்க டாலர் இல்லாவிட்டால் நீங்கள் உலக சந்தையில் எந்த விதமான வர்த்தகமும் செய்ய முடியாது. அதுதான் தற்போதைய நிலைமை. ஆனால் இந்த பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்குள் இணைந்து தங்களுடைய சொந்த நாணயத்தில் வர்த்தகங்களை செய்து வருகின்றன. குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சைனாவானது அமெரிக்க டாலரில் செய்வதை விட தற்பொழுது பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையில் தனது சொந்த நாணயத்தில் வர்த்தகத்தை பில்லியன் கணக்கில் செய்து வருகின்றது. இது ஒரு அமெரிக்க டாலருக்கு ஒரு அடி என்று தான் கூற வேண்டும். இதை ட்ரம்ப் நன்கு அறிவார். ஸோ அவருக்கு வேண்டியது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருந்து அனைத்து நாடுகளும் விலக வேண்டும். இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு எப்படியாவது நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அமெரிக்க டாலர் மீண்டும் சந்தைக்கு அனைத்து நாடுகளும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஸோ அதற்குத்தான் இந்தியாவுக்கு இந்த டாரிஃப் என்பதை ஒரு பகடைக்காயை பாவிக்கிறார். பார்ப்போம் இந்தியா என்ன மாதிரி இதற்கான ரெஸ்பான்ஸை செய்ய போகுது என்று.